நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் உங்களை எப்படி டிஸ்பாரிட்டியா நடத்துறாங்க? இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் சார். அப்போ அதே தான் சார் நடக்கும். இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எக்ஸாமினராக இருந்தாங்க அப்படின்னா எங்களை வந்து ஒரு புழு மாதிரி பார்ப்பாங்க சார். நாங்களும் வந்து ஈக்குவலி குவாலிஃபைடாக இருப்போம், நாங்களும் பிஎட் படிச்சிருக்கோம், நாங்களும் அதே சப்ஜெக்டாக இருப்போம், நாங்களும் இவங்க சொன்ன மாதிரி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்போம். ஆனால் வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் எங்களுக்கு. ஒரு தாழ்வாக தான் பார்ப்பாங்க. நாங்கள் சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இப்போ ஒரு தப்பு பேப்பர் கரெக்ஷன்ஸ் வராங்க, அதில் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது, என்ன மேம் இந்த கொஸ்டின் தப்பாச்சே அப்படின்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்டுவாங்க. ப்ரைவேட் நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. அதை யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த தடவை 10th வேல்யூ நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா இன்னொரு டீச்சர் கேட்க மாட்டாங்க சார். எக்ஸாம் டியூட்டிஸில் மட்டும் இல்லை, எலெக்ஷன் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அப்போவும் அந்த முன்னாள் வந்து அந்த சீல் அடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். ப்ரைவேட் டீச்சர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. நான் போன பூத்தில் ப்ரைவேட் டீச்சர்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வேலை கேங்க, நாங்கள் உங்களோட கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ, நீங்கள் தான் அந்த வேலை பார்க்குறீங்க. நாங்கள் எங்களை சீல் பண்ண போகிற போக்கில் போனால் ராகிங் போட்டு முட்டியெல்லாம் போட சொல்லுவீங்க போல் இருக்கு சார். இல்லையா, எக்கச்சக்கமாக சொல்கிறாங்களேங்க. நான் வேறு சில பதில்கள் எதிர்பார்த்தேன். ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி எங்களுக்கு அவங்களுக்கு எஸ்கேப்ஸ் நிறைய சார். எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படியே வேற கீழே இருக்கவங்கள. சார் எக்ஸ்கியூஸ் மீ, பேப்பர் வேல்யூவேஷன் பற்றி பேசினாங்க. பேப்பர் வேல்யூவேஷன் நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அதிகமாக எதில் வரும்னா தமிழ் மீடியம் வரும் சார். சரி, தமிழ் மீடியம் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், ஃபாஸ்ட் கரெக்ஷன் எங்களுக்கு வருது. அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மொதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் திருத்தலன்றீங்களா? அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல என்னன்னே தெரியாம அவங்க பேப்பரை திருத்துறாங்க. அவங்க பேப்பர்ல அவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க எத்தனை பேர் மேம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து தமிழ் மீடியம். என்னங்க இது எக்குபுக்கா என்னமோ பேசுறாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் திருத்தல நீங்க சொல்லாதீங்க. இல்ல மேடம், நான் சொல்றது கேளுங்க. நாங்க இங்கிலீஷ் மீடியமும் திருத்துவோம், தமிழ் மீடியமும் திருத்துவோம். பேசுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தமிழ் மீடியம் பேப்பர் கொடுத்தா உடனே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ என்ன தமிழ் மீடியம் கொடுத்துட்டாங்களே, எனக்கு இந்த டேர்ம் வேர்ட்ஸ் தமிழ்ல தெரியாதே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல ஒரே நிமிஷம், இது உண்மை சார், இது உண்மை. ஆனா ஒரு நிமிஷம் ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல 9ஆம் கிளாஸ் லீவ்ல இருந்தே படாத பாடுபட்டு தலையில கொட்டி தலையில நிக்க வச்சு முட்டைப்பால்லாம் பொத்து ஊத்தி படிக்க வச்சு பரீட்சை எழுதுனா நீங்க திருத்துற கதையை கேட்டா திக்கு திக்குங்குது எனக்கு. அப்படி இல்ல, இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் திருத்துறேங்கிறாங்க இவரு, தமிழ் தெரியாம தமிழ் திருத்துறேங்க. அவங்களை கூப்பிடுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு தவறு செய்யும் போது எங்களுக்கு மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது சார். நான் இப்போ வந்து ரீவேல்யூவேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க கரெக்ஷன் முடிஞ்சு பேப்பர் போய் ரீவேல்யூவேஷன் போடுறாங்க. அதில் வந்து மார்க் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை எங்கேயாவது டோட்டல் மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டீச்சரையும் என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க சார். அது நீங்கள் எந்த ஊர்னாலும் அந்த டீச்சரும், அதாவது அவங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, என்கொயரிக்கு போகிறோம். என்கொயரிக்கு போய் அங்கே வந்து 3 years வந்து வேல்யூவேஷன் அந்த டீச்சர் வரக்கூடாது சார். வரக்கூடாது. ஆமாம். ஸோ அப்போ வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்க மட்டும் அதுதான் ப்ரைவேட். இன்னொன்று ஒன்றே ஒன்று நான் இதில் இந்த ஷோவில் சொல்லி ஆகணும் சார். ஆக்சுவலாக 10th வந்து சயின்ஸ் தர்றாங்க, எல்லாரும் சயின்ஸ்க்கு வேல்யூவேஷன் போயிருந்தோம். அப்போ என்னன்னா ஒன்று 2 daysல வந்து கரெக்ஷன்ஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் இங்கிலீஷ் திருத்த சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் சார், நாங்கள் மெட்ரிகுலேஷன் டீச்சர், சயின்ஸ் தான் வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் எடுக்க முடியாது, அப்படி இங்கிலீஷ் திருத்த முடியாதுன்னு சொல்கிறோம். இல்லை நீங்கள் இங்கிலீஷ் திருத்தியே ஆகணும்னு எங்களோட CEO சொல்கிறாங்க. நாங்கள் இங்கிலீஷ் திருத்தணும் சார். எல்லா இங்கிலீஷ் பேப்பர்லையும் பஞ்சாயத்து. ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்து நாங்கள் திருத்துறோம். நான் எப்படி சயின்ஸ் திருத்தணும் அப்படி தான் நான் இங்கிலீஷ் திருத்துவேன். நான் திருத்துறேன், பஞ்சாயத்து என்கொயரி வந்தது, 3 years வந்து கரெக்ஷன் போகக்கூடாதுன்னு வந்தது. அங்கே போய் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், யாருமே கேட்கலையே. அங்கே வந்து டைரக்டரேட் கூப்பிட்டு ஏன் வந்து இப்படி திருத்துனீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சயின்ஸுங்க, இங்கிலீஷ்க்கு எங்களை திருத்த கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறோம், நீ திருத்தனியா இல்லையா, கையெழுத்து போட்ட இல்லை, ஆன்சரை சொல்லு. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சாங்க சார். நீங்கள் ஒரு டீச்சர். ஆமா சார். என்கொயரிக்காக போயிருக்கீங்க. உங்களை எப்படி நடத்துனாங்க? நாங்க 6 சயின்ஸ் டீச்சர் சார், எங்க ஸ்கூல்ல இருந்து மட்டும் நாங்க போனோம். போய் நிக்கிறோம். பின்னாடி அங்க இருந்து அந்த ஒரு 11 மணி 12 மணி 1 மணி ஆச்சுங்க. யாருமே வந்து எதுக்கு நிக்கிறோம், ஏன் நிக்கிறீங்கன்னே கேட்கலங்க சார். சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்து அப்படி ஒரு பேச்சு பேசினாங்க சார். அந்த ஒரு அந்த டைம்ல டைரக்டரா இருந்த ஒரு லேடி. நாங்க அப்பயும் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம், மேடம் நாங்க சயின்ஸ் டீச்சர் மேடம், எங்களை இங்கிலீஷ் ஃபோர்ஸ் பண்ணி வாய மூடு பேசாத. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், கட்டாயமா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் போக கூடாது அப்படின்னு. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இது உண்மை சார். உங்கள்ட்ட ஒருமையில பேசுறாங்களா? ஆமா. நானு நிறைய லேடி ஸ்டாஃப், நிறைய ஜென்ஸ் ஸ்டாஃபும் வந்திருந்தாங்க.
நான் அப்ப எங்களுக்கு எங்க பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே விடல. உண்மையாவே இதுக்காக நான் வருத்தப்படுறேன். உண்மையாவே சங்கடமான விஷயம். கேட்குற எல்லாருக்கும் கோபம் ஞாபகமானது. இதுல இன்னொரு விஷயமும் பேச வேண்டியிருக்கிறத நான் சொல்றேன். ஆனா அதுக்கே சடனா எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு என்ன எதுக்குன்னே தெரியல, என்கொயரிக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். அதிகாரத்தோடு உங்களை நிக்க வைக்கிறாங்க. உங்க கடைசியில் 4 மணிக்கு வந்து உங்களை திட்டுறாங்க. அன்னைக்கு வந்து இனிமேல் கவர்மெண்ட் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு முடிவு. அவ்வளோ ரோசமும் கோவம் வருதுல. ஆனால் பல பிரைவேட் பள்ளிக்கூடங்களில் எந்த காரணமும் சொல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டீச்சர்ஸ் வெளியில் அம்மா அப்பாவை நிற்க வைக்கிறீங்களா? அது எந்த வகையில் நியாயம் சார்? என்னைக்காவது கூப்பிட்டு இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம், செத்த வெயிட் பண்ணுங்க, வி ஆர் சாரி, அல்லது கொஞ்சம் இது பண்ணுங்க. கேட்டுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் காரணமே இல்லாமல் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க வைக்கிறீங்களே, என்னைக்காவது இது மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கா? சார் நான் செய்யாத தப்புக்கு நிக்கிறேன் சார். அவங்களும் தான் செய்யாத தப்புக்கு நிக்கிறாங்க சார். அது வந்து என்ன ப்ராப்ளம்னு இருக்குல்ல சார்? அதேதான் அவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியாதுல. உங்களுக்கு ஒரு நியாயம்னா அவங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுடைய நீங்கள் இப்படி நடத்தப்பட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன், அது தப்பு. ஆனா அதே நேரத்துல ஒரு பையன் ஏதோ தப்பு பண்றான் அல்லது ஏதோ ஒண்ணுக்கு அம்மா அப்பாவான்னு சொல்லிடுறீங்க. எதை பத்தி பேசுறதுக்கு அவன் வெளியில தானே நிக்க வேண்டியிருக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும். அது எந்த வகையில? அது எப்படி சரி சார்? சார் ஏதாவது வேணாலும் இருக்கட்டும். அப்படின்னா இது அரசாங்கத்தின் தப்புன்னு ஒரே வார்த்தையில மூடிடுவோமா? ஒரே நிமிஷம். அப்ப அப்படி நடத்துனது அரசாங்கத்தின் தப்புன்னு ஒரே வார்த்தையில மூடிடுவோமா? இவங்க உணர்வுகள் அப்படித்தாம நடக்கும், பொறுத்துக்கங்கன்னு சொல்லிடுவோமா? அப்புறம் என்ன? நான் என்ன, ரொம்ப சிம்பிள். உங்களை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறப்போ, என்ன காரணம்னே தெரியாம நிறுத்தி வைக்கிறப்போ உங்களால தாங்க முடியல இல்லையா? ஆனா இன்னைக்கு 40% ரேட்டு கூடி இருக்கு ஸ்கூல்ஸ்ல, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கூடி இருக்கு. யாரும் எந்த கேள்வியுமே இங்க கேட்க முடியாது. ரைட்டா? வெளியில தான் நிக்கணும், பேரண்ட்லாம் வெளியில தான் நிக்கணும். ஏன் உங்களுக்கு அப்பெல்லாம் தோணுதே இல்லை? பாவம் வெளியே நிக்கிறான் இல்லையா, காலையிலேருந்து வேலை வெட்டி விட்டு இப்படி எதுக்குன்னே தெரியலையா? அப்புறம் இல்லை இதுக்கு யாருமே பதில் இல்லையே. எஸ் 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 இவங்கள்ட்ட கொடுங்க. பிரைவேட் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் எங்களை நிக்க வைக்கிறீங்கன்னு. கண்டிப்பா சார், ஃபேக்ட் இது. ஒரு நிமிஷம் மேடம். ஒரு 25,000 ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த இடத்துல நீங்க 50,000 ஆயிப்போச்சு. யார் சொன்னது? கிடையாது. சமச்சீர் கல்வியால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒண்ணு தானே. அப்படியா? ஆமா, எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒண்ணே தான். ஒரே நிமிஷம். we are following government fee structure. சென்னையில ஸ்கூல் ஃபீஸ் கூடல. எங்க ஸ்கூல்ல பத்தி தான் சார் நான் பேச முடியும். அவ்வளவுதான். உங்க ஸ்கூல்ல பத்தி மட்டும் பேசுறதுக்கு நான் நீயா நான் பையன கொடுக்க முடியாது. சாரி ஓகே. You should understand this is not the platform to promote your own school. Okay, thank you. We are just talking about the schools in Chennai. Chennai, okay. ரைட்டா? பத்திரிக்கை ரிப்போர்ட் சொல்லுது 40% percentage of பணம் வந்து இங்க இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. நடக்கவே இல்லைங்கறீங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அது நடக்கல. நான் நினைக்கிறேன் என்னுடைய வியூஸ் அதுதான். என்னுடைய கண்டிப்பா தான் நான் சொல்ல முடியுமா தவிர. சில பள்ளிக்கூடங்கள் 25,000 சார்ஜ் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு 50,000 மாத்திருக்காங்க. ரைட் தானே? அதுக்கு அவ்வளோ கிரேஸ் சார். பிரைவேட் ஸ்கூல் அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. அதுதான் நீங்க சொல்லணும். நான் சக மனுஷனுடைய தன்மானம் பத்தி பேசுறேன். நீங்க ஸ்கூலோட குவாலிட்டி பத்தி பேசுறீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சுயமரியாதை என்பது ஒரு பெற்றோருக்கும் இருக்கிறது அப்படிங்கறத தான் நான் சொல்ல முயற்சி பண்றேன். நீங்கள் எப்படி உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே அவங்கள நிறுத்துறப்போ உங்களுக்கு லஜ்ஜை இல்லையோ, அதே போல அரசாங்க அலுவலகத்துல உங்களை நிறுத்தல உங்களுக்கு லஜ்ஜை இல்லை. உங்களுக்கு அதுக்கு கோவம் வரும்னா இதுக்கும் கோவம் வரணும். இல்ல நான் அதை ஒத்துக்கிறேன் சார். நான் அப்படி பேரண்ட்ஸ் நடத்துற தப்பு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான்மா. நான் ஒத்துக்கிறேன் சார். ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். நான் என்னை அந்த இடத்தில் இருந்து பார்க்கிற போது மட்டும்தான் எனக்கு அதோடைய வழி தெரிகிறது. நான் உங்ககிட்ட கேட்க வர்றதும் சொல்ல வர்றதும் ஒண்ணே தான். சுயமரியாதைங்கிறது எல்லாருக்கும். உங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் ஒரு டீச்சர் சார் அப்படிங்கிறீங்கல்ல. நீங்க டீச்சராலாம் இருக்க வேண்டாம், நான் ஒரு மனுஷன். காரணமே இல்லாம நீ ஏன் நிக்க வைக்கிற? அந்த சுயமரியாதை உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்கிறத பள்ளிக்கூடங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றோம். மெட்ரிக் ஸ்கூல்ல ஒரு கெத்து இருக்கு சார். பேரண்ட்ஸை வெயிட் பண்ண வச்சாதான் நம்ம ஸ்கூல் பெரிய ஸ்கூல்னு காட்டுற மாதிரி ஒரு கெத்து இருக்கு சார். ஒத்துக்க வேண்டிய விஷயம். இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே ஏன்? இதான் இதோட பதில். அப்படி கிடையாது. மேனேஜ்மெண்ட் தான் சார். நாம மேனேஜ்மெண்ட் தான் நாம. ஒரு உண்மை பேசுறவங்க நீங்க தடுக்குறீங்க. டீச்சர்ஸ் தான் ஸ்கூல்ல உருவாக்குறீங்க, மேனேஜ்மெண்ட் கிடையாது. உங்க பள்ளிக்கூடத்துடைய 10 முக்கியமான ஆசிரியர்கள் வெளியில போனா பள்ளிக்கூடம் கிடையாது. நீங்க 10 முக்கியமான ஆசிரியர்கள் வெளியில போயிட்டா பள்ளிக்கூடம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஃபார் த டீச்சர்ஸ்க்காக தான் அந்த ஸ்கூல் இருக்கு. பெஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் தான். ரிப்போர்ட்டர்ஸை வச்சு தான் பத்திரிக்கை இருக்கு. அப்படித்தான் கணக்கு. ஸோ 10 பேருக்கு அந்த உணர்வு வந்துருச்சுனாவே 10 பேர் போய் சொன்னா மேனேஜ்மெண்ட் கேட்டு தாங்க ஆகணும். கேட்க முடியாமலாம் போயிடாது.